ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, பலமா இருக்கு. நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம். அடுத்து நாங்க தான் உட்கார போறோம். இப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலும், அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் பொது வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கட்சி தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இவரை வச்சுதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, பிரிஞ்சு கிடக்குறாங்க. இன்னைக்கு ஒற்றுமை இல்லாததுக்கு காரணம் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் முற்றுமோதலமா இருந்தது. கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது. ஆனா எப்படியோ அமித்ஷா அவர்கள் கதகச்சிதமா இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு. இதே நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு முற்றுமோதலா இருந்தது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு முற்றுமோதலா இருந்தது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் எந்த அளவுக்கு முற்றுமோதலமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தபடியா டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7ஆம் பொருத்தமா இருந்தது. ஏன்னா 2 பேரும் வெளியில அடிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏத்துக்கிறதுக்கு செத்துறலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பத்தி விமர்சித்ததெல்லாம் உண்மை. அடுத்தபடியா எடுத்துட்டீங்கன்னா அன்புமணி. அன்புமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேரும் முற்றுமோதலா இருந்தது. அதாவது அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகம்னா என்ன அது தெரியவே தெரியாது, இவங்களா டயர் நக்கி அப்படின்றலாம் சொன்னாரு அன்புமணி அவர்கள். இப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனா ஒரு சில சுயநலத்துக்காக இனி என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் மறந்து ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. இது போல பல கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை வச்சுதான் என்ன பண்றாங்க, எல்லாருமே வெளியே என்ன பண்ணாங்க, விமர்சனம் செஞ்சாங்க, எதிரும் புதிருமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலத்துக்கு காரணமாகத்தான் என்டிஏ கூட்டணி அப்படி இணைஞ்சிருக்கு. இது வந்து மெகா கூட்டணியில அல்ல, சுயநல கூட்டணி அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், பேர் வச்சுக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சுயநலம் இருந்தது. ஏன்னா தன்னுடைய சம்பந்தி மகனுடைய கேசுகள், முன்னாள் அமைச்சருடைய கேசுகள் எல்லாமே அமித்ஷா கிட்ட இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு, கூட்டணி வச்சாரு. டிடிவி தினகரனும் பாஜகவுடைய நெருக்கத்தின் மத்தியில தான் நான் கூட்டணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருக்கிறாரு. அன்புமணிக்கும் அதே கேசுகள் இருக்கு. அவர் மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது அவர் பல விஷயங்களை ஊழல் பண்ணியிருக்கிறாரு, கையாடல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களும் அங்க இருக்கிறதுனால அவரை கூட்டணி வச்சிருக்காரு. இனி பல பேர் என்ன பண்றாங்க, இது சுயநலவாதி கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வைக்கிறேன், எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை, நாங்க அண்ணன் தம்பிங்க தான், நாங்க வந்து என்ன பண்றோம், எங்களுடைய பொது எதிரி திமுக, அவங்களை வீழ்த்துவதற்கு நாங்க என்ன பண்ண போறோம், அம்மா மீனாட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை குளிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு டிடிவி தினகரன், நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்க மாட்டேன், நாங்க வந்து பாஜக கூட்டணியில இருக்கோம், பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கு, சோ நாங்க வந்து பாஜக சொல்லிதான் நாங்க உள்ள வந்தோம், அதனால எங்களுக்கு என்னென்ன சீட்டு என்னென்ன தொகுதி அப்படின்றத நாங்க பாஜக மூலியமா பேசிப்போம் கண்டி, எடப்பாடி பழனிசாமி மூலியமா நாங்க தலையிட்டுக்க மாட்டோம் அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கூட்டணிக்கு தலைமை அதிமுகவா இருக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை இபிஎஸ் இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் பெருந்தலை, பாஜக பேச்சு தான் நாங்க கேட்போம், பாஜக மூலியமா தான் நாங்க எல்லாமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் தமாக, இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் போன்றவர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்குறத தான் நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா இதே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சார். கூட இருக்கிற நிர்வாகிகள் முதற்கொண்டு தன்னுடைய சமுதாய வாக்குகளை பெறணும்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துதான் ஆகணும். ஒரு நிர்பந்தத்தால கூட்டணிக்குள்ள வந்தேன், ஆனா ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்க மாட்டேன், அவர் தலைமையில நடக்கிற ஒரு ஆலோசனை கூட்டம், அவர் தலைமையில நடக்கிற தொகுதி பங்கீடு, அவர் தலைமையில நடக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், மறுதளிச்சு என்ன பண்ணுவேன், விலைக்குப்பேன், நான் வந்து சேர மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான். ஏன்னா பாஜக தான் உள்ள கூட்டணி வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணினா யாருப்பா முகம், அமித்ஷாவும் மோடியும் பாஜகவும் தான். எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. சோ இங்கவே இவங்களுக்கு கூட்டணிக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு. இவங்க எல்லாம் முதல்ல ஒன்று சேரணும். இவங்க ஒண்ணு சேர்ந்தாதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். கூட்டணியை நான் பலப்படுத்திட்டேன், கூட்டணியை நான் கட்டமைச்சிட்டேன், கூட்டணிக்குள்ள பல கட்சிகளை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு ₹1 புரோஜனம் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே நீங்க கூட்டணி வலுவா இருக்கு, மெகா கூட்டணி அப்படின்னா தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். இன்னைக்கு தலைவர்களே எதிரும் புதிருமா இருக்கிறாங்க. பாஜகவை வச்சுதான் டிடிவி தினகரனும் அன்புமணி அவர்களும் ஜி கே வாசன் போன்றவங்களும் உள்ள வராங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருமே உள்ள வர்றதுக்கு தயாராகவே இல்லை.
நீங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி இருந்த 2 கட்சிகள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வராரு. அப்ப இவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சி 3 கட்சி. ஒன்னு தேமுதிக, இன்னொன்னு புதிய தமிழகம் கட்சி, இன்னும் எஸ்டிபிஐ வெளியே வந்துட்டாங்க. பாஜக கூட கூட்டணி போனாங்க, வெளியே வந்துட்டாங்க. தேமுதிகவும் திமுக கூட்டணியில போயிருச்சு. இன்னைக்கு புதிய தமிழக கட்சி நாங்க அதிமுக கூட கூட்டணி இல்ல, எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரவங்களுக்கு கூட நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு இன்னமும் கூட்டணியை அறிவிக்காம இருக்கிறாங்க புதிய தமிழக கட்சி. சோ இப்படியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி நாங்க என்ன பண்ணல, என்டிஏ கூட்டணிக்கு வரல. நாங்க யாரை நம்புறோம் அப்படின்னா அமித்ஷாவை நம்புறோம், பாஜகவை நம்புறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் உறுதிப்பட தெரியுது அப்படின்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை மாதிரி தாங்க நாங்க வச்சிருக்கோம். இப்போ அதிமுக தலைமையில தான் என்டிஏ கூட்டணி அப்படின்றது அமித்ஷாவுடைய நிலைப்பாடு, அவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா செயல்பாடுகள் என்னவா இருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, இங்க கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் கூட சொல்லல. ஏன்னா அது சொல்லணும், அது கூட சொல்லல. மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். எடப்பாடி பழனிசாமி பேரை யூஸ் பண்ணல, அதிமுக அப்படின்ற பேரை யூஸ் பண்ணல அப்படின்றத நம்ம பாக்குறோம். அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு தடவை என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியை நாங்க என்ன பண்றோம், ஒரு பொம்மையா தான் வச்சிருக்கோம், ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அதிமுக தலைமையிலான, ஏன்னா நம்ம சொல்லிட முடியாதுல்ல, பாஜக தலைமையில தான் கூட்டணினா அப்ப பாஜக தானே பெருசா இருக்கும், மாநில கட்சி அதிமுக எங்க போறது, அவங்க மேலதான் நம்ம ஏறி குதிரை சவாரி வரோம். குதிரையே நம்ம இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், நாங்க இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்ணுது, ஒரு ஷோ கேஸுக்காக அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி அப்படின்றது ஒரு ஷோ கேஸ், அவ்வளவுதான். ஆனா அதிகாரம் முழுசும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட தான், அமித்ஷா கிட்ட தான். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரோ அததான் இவங்க எல்லாருமே கேட்டோம், இன்க்ளூடிங் இபிஎஸ் முதற்கொண்டு. சோ அதனால தான் டிடிவி தினகரன் சொல்றாரு, நாங்க தொகுதி பங்கீட நாங்க யார் மூலியமா தீர்த்துப்போம் அப்படின்னா பாஜக மூலியமா தான் தீர்த்துப்போம், எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னாரு, அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானமும் நிறைவேற்றினார். என்ன தீர்மானம் அப்படின்னா, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எம்எல்ஏவா உள்ள போறது மாத்திரம் இல்லாம அமைச்சராவாங்க அப்படின்னு சொன்னார். இது எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ எல்லாருமே சொன்னோம், தாவேகா கூட கூட்டணி வைக்க போறாரு. ஆனா அவர் அப்படி சொல்லல. இப்பதான் வெளிப்படுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி இங்க அமையும், அதுல நம்ம அமைச்சரா இருப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போ ஆக மொத்த இங்க அதிமுகவை அங்க கணக்குல எடுத்துக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏத்துக்கிட்டோம், ஆனா ஏத்துக்கல அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் டிடிவி தினகரன் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாரு. அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கோம், பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமா தான் நாங்க வந்தோம், எங்களுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு பேச்சு இல்ல, தொகுதி பங்கீடு குறித்தோ எத்தனை தொகுதின்ற குறித்தோ எங்களுக்கு பேச்சுவார்த்தை பாஜக கூட தான், அதிமுக கூட கிடையவே கிடையாது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்றாரு. சோ அவர் என்ன பண்றாரு, இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத அவரும் முன்வைக்கிறாரு, அன்புமணி அவர்களும் முன்வைக்கிறாங்க, பாஜக அவர்களும் முன்வைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் நான் தனித்து ஆட்சி புரிவேன் அப்படின்னு சொல்றாரு. தனித்து ஆட்சி புரியறதுக்கு உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, என்ன உங்களுக்கு ஒரு தனித்துவமான தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 180 சீட்டுக்கு நின்று நான் தனித்து ஆட்சி புரிவேனா விட்டுடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க கூட்டணி ஆட்சி வரணும், ஆட்சி அதிகாரத்துல வரணும். ஏன்னா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏன் பாஜகவுக்கு அமைச்சராகிறதுக்கு தகுதி இல்லையா, முதலமைச்சராகிறதுக்கு தகுதி இல்லையா, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் பியூஷ் கோயல் வரும்போது அடிபட்டது. சோ அப்படியா இருக்கும் பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சியிலும் அதிகாரத்துல வந்தோம், அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்ம இங்க செயல்பட முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாதான் மக்கள் நம்மள நம்புவாங்க. அதனால பிற்காலத்துல நம்ம பாத்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க, நான் தனித்து ஆட்சி புரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறேன் அப்படின்ற ஒரு ஏமாத்து வேலையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே கண்டி, உண்மையிலேயே மெஜாரிட்டியில அவர் வின் பண்ணுவாரானா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. டிடிவி தினகரன் சொல்றதை வச்சு பார்த்தா, அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு பார்த்தா இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாஜகவும் இதை உறுதிப்படுத்துது.
அதிமுக ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டி. ஆனா கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத உறுதிப்பட சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. ஏன்னா முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எங்களுக்கு கொள்கை ரீதியான கூட்டணியில தேர்தல் கூட்டணி தான். தேர்தல் கூட்டணின்றதுல அங்க ஒற்றுமை கிடையாது, அங்க உறுதி கிடையாது. எப்ப வேணாலும் யார் வேணாலும் பிச்சுக்கிட்டு போலாம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா திமுக கூட்டணியில 2017 இருந்து இது வரைக்கும் கொள்கை ரீதியான கூட்டணியில இருக்கிறதுனாலதான் பல முரண்பாடுகள் வந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, சமரசம் செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கொள்கை ரீதியான கூட்டணி. தேர்தல் கூட்டணினா எப்பவே எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. எவ்வளவு முரண்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டகாலங்கள் வந்தாலும் கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்றதுனாலதான் ஒன்றுபட செயல்படுறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சோ டிடிவி தினகரன் சொல்றது, நாங்க எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்குறோம், எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க மாட்டோம், நாங்க பாஜக மூலியமா வந்தோம், பாஜக தான் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும், நாங்க பாஜக கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம், எங்களுக்கு எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி அப்படின்றத நாங்க பாஜக மூலியமா பேசி தீர்த்துக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட போக மாட்டோம் அப்படின்றத திட்டவட்டமா சொல்றாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.